இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த சிங்கள அரசாங்கம் மாறி மாறி ஜனாதிபதியா வந்து கொண்டிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அனுரா என்ன செஞ்சா, அவனும் எங்கள் தமிழ் மக்களை பற்றி எந்த சிந்தனை ஒன்றும் இல்லைத்தானே. ரணில கைது செஞ்சாங்க, ரணில விடுதலை செஞ்சாங்க. இப்படி அவனுங்க உள்ளுக்குள்ளே அவனுங்க வேலைப்பாடு பார்க்குறாங்க. அவன் தமிழரை ஒரு கேனை என்று நினைச்சு கொண்டு இப்படி செஞ்சு கொண்டு வாரான். அப்போ சிங்களனுக்கு ஒரு சட்டம், தமிழருக்கு ஒரு சட்டமா? ஏன் பெண்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யலாம், அரசியல் கைதிகளை விடுதலை செய்யலாம், தமிழ் மக்களை உரிமையை கொடுக்கலாம். ஏன் எங்களை எப்படி அவன் பேர் காட்டி கொண்டு இருக்கிறான்? நீங்கள் நினைக்கலாம் இவன் அனுரா நல்லவன், அவனும் கெட்ட கிருமி. அவன் சரியானவன் இருந்தால் அவன் 3ஆம் நாள் சொன்னான், ஜனாதிபதி 3 நாள் சொன்னான் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யலான்னு விட்டவனோ. ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தினம். அதனையொட்டி வடக்கு கிழக்கிலே மிக நீண்ட நாட்களாக தங்களுடைய உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கின்ற உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை வடக்கினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கிட்டு பூங்காவில் இருந்து செம்மணி வரையிலும், அதேபோல கிழக்கிலே கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையிலுமாக பேரணியாக இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தற்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம், கிட்டு பூங்காவிலே இருக்கிறோம். கிட்டு பூங்காவிலே இருந்து இந்த போராட்ட பேரணியானது செம்மணியை நோக்கி நகர இருக்கிறது. மிகப்பெரிய வலிகளோடு தமிழர் தேசத்தினுடைய வலிகளினுடைய அத்தியாயங்களினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளினுடைய இந்த தொடர் போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைய நாளில் இந்த போராட்ட பேரணி இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய காணொளிகளில் நீங்கள் அதனை காணலாம்.
நாளுக்கு நாள் கண்ணீரோடு கரைகின்ற இந்த வாழ்க்கை, வீதிகளிலே தங்களுடைய பிள்ளைகளை தொலைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பெற்றோர், அவர்களுடைய போராட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கிட்டுப்பூங்காவிலே ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தங்களுடைய உறவுகளை தொலைத்தவர்களுடைய அந்த நேரடியான சாட்சியங்களை நாங்கள் கேட்கப் போகிறோம். வணக்கம். என் தம்பிக்கு பேர் தர்மராஜா ரமேஷ்கரன், எனக்கு சகிலா. எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை. நான் தான் சிறு வயதிலேருந்து என் தம்பியை வளர்த்தேன். என் தம்பி டெய்லர் வேலை செய்தவர். இல்லை, வீட்டில் இருந்து வேலைக்கு போய்க்க பின்தொடர்ந்து எங்களோட சென்ட்ரி பாயிண்ட்லேருந்தே பின்தொடர்ந்து போய் பைஎம்சிஏ கட்டிடத்துக்குள்ளே வச்சு என் பிள்ளையை தம்பியை கொண்டு போனவங்க இட்ட வரைக்கும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஆள் எங்கேண்டே எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. நாங்கள் சந்திரிக்காட்ட இருந்து சகல இடமும் போய் எல்லா இடம் கேட்டோம். ஒரு இடமும் எங்களோட பிள்ளை இருக்குன்னு சொல்லல. அந்த சென்ட்ரி பாயிண்டில் வச்சே எங்களை ஆமி துவக்கு கொண்டு கலைச்சவன் இங்கே ஒரு தரமில்லை, வெளியில் போகணும். 96ஆம் ஆண்டு 21 வயது என் தம்பிக்கு. 96ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 3ஆம் தேதி பிடிபட்டவர். இட்ட வரைக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லை. நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம். என்ன செய்கிற அப்பா அம்மாவும் இல்லை. நான் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தர்றேன். எங்களுக்கு ஓரளவுக்கு யார் பிடிச்சது கொண்டதுன்றது இந்த ஓரளவுக்கு ஆமிதான் பிடிச்சேன்னு தெரியும். இதுக்கு யார் அதுக்கு காலாக இருந்து அதெல்லாம் செய்தாண்டும் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், இங்கே இருந்த ஆக்கள் அந்த நேரம் எங்களோட இடத்துல 4-5 பேர் பிடிபட்ட எங்களோட சொந்த உறவுக்குள்ளே எல்லாம் காட்டி கொடுத்து தான் பிடிச்சது. எங்களோட பிள்ளைகளை இயக்கத்தில் ஹெல்ப் பண்ணினபடியாக தான் இந்தளவு நடந்தது. தம்பியாக்கள் இயக்கங்கள் உதவி செய்தாண்டு தான் பிடிச்சவங்க. நைட்டு வரைக்கும் எங்கேண்டு எங்களோட பிள்ளைகளை தெரியாங்க. அப்போ அந்த தொடக்கம் வந்து நாங்கள் மீள்குடியரசு வந்ததுலேருந்து இந்த மகனை தேடி இப்படி ஆர்ப்பாட்டங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் நான் வந்து நிற்க மாட்டேன். இந்த மகனை நான் கண்டுபிடிக்கணுக்காக இப்படியே நாங்கள் அலைஞ்சு 14 வருஷமாக நாங்கள் தீரோம். எங்களுக்கு ஒரு முடிவும் இது இல்லை, ஒரு முடிவும் கொடுக்குறாங்க இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தா தம்பி, இந்த சிங்கள அரசாங்கம் வந்து மாறி மாறி ஜனாதிபதியாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அனுரா வந்து என்ன செய்யுண்டா, அவனும் எங்கள் தமிழ் மக்களை பற்றி எந்த சிந்தனையும் ஒன்றும் இல்லைத்தானே. ரணில கைது செஞ்சாங்க, ரணில விடுதலை செஞ்சாங்க. இப்படியே அவனுங்க உள்ளுக்குள்ளே அவனுங்க வேலைப்பாடு பார்க்குறாங்க. அவன் தமிழரை ஒரு கேனை என்று நினச்சி கொண்டு இப்படி செஞ்சு கொண்டு வாரான். அப்போ சிங்களனுக்கு ஒரு சட்டம், தமிழருக்கு ஒரு சட்டமா? ஏன் இப்போ எங்களோட பிள்ளைகளை வந்து விடுதலை செய்யலாம், அரசியல் கைதிகளை விடுதலை செய்யலாம், தமிழ் மக்களை உரிமையை கொடுக்கலாம். ஏன் எங்களை இப்படி அவன் பேர் காட்டி கொண்டு இருக்கிறான்? நீங்கள் நினைக்கலாம் இவன் அனுரா வந்து நல்லவன், அவனும் கெட்ட கிருமி. அவன் சரியானவன் இருந்தால் அவன் வந்து 3ஆம் நாள் சொன்னான், ஜனாதிபதி வந்து 3 நாள் சொன்னால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யலான்னு விட்டவனோ அவன் ஆக்களை அரசியல் என்ன தமிழ் மக்களை பேர் காட்டுறது. ரணில கைது செஞ்சுட்டா நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோண்டா அவனை அடுத்த நாள் விட்டுடுறாங்க. இப்படி அவனுங்களுக்குள்ளெல்லாம் கூட்டுக்களவானிங்க அவனுங்களே செஞ்சு கொண்டு வரானுங்க. தமிழ் மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. தமிழ் மக்களை இப்படி வச்சு பேர் காட்டுறாங்க. ஐயோ அவனை அரசியல் அவனை சிறையில் போட்டாங்க, நாங்கள் இங்கே அமைதியாக இருப்போம்ண்டு. எங்களுக்கு அவன்கிட்ட அமைதி வேண்டாம், அவன்கிட்ட பேச்சுவார்த்தையும் வேண்டாம், அவன்கிட்ட எந்த கதையும் எங்களுக்கு தேவைப்படாது. எங்களுக்கு தேவை எங்களோட பிள்ளைகள் வரணும், அரசியல் கையில் விடுதலை செய்யணும், எங்களோட தேசிய தலைவர் எங்களோட இருக்கணும். அவர் 100 சென்று நல்லா இருந்து எங்கள்கிட்ட வரணும். நாங்கள் அவரோட இருந்து சந்தோஷமாக நாங்கள் வந்து சாகணும். அதுதான் இந்த கடைசி கதையும். இறந்து விட்டனர். அவர்களுக்கு
நாடு. இன்று எமது உறவுகளுக்கான நீதியை சர்வதேசத்திடம் கோரி நிற்கின்ற தாய்மார்களாகிய நாம் இன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் வடக்கு கிழக்கிலே மாபெரும் எழுச்சி பேரணியாக எமது உறவுகளுக்கான நீதி கோரி நாங்கள் போராடி வருகின்றோம் என்பதனை இந்த இடத்திலே எமது உறவுகள் ஒன்றிணைந்து எமக்கான பூரண ஆதரவை தந்து எந்த விதமான குழப்பங்களும் இடையூறுகளும் இல்லாமல் சர்வதேசத்துக்கு நீதியை கோரி சர்வதேசத்தின் ஊடான ஒரு நீதி பொறுமுறைக்கு நாங்கள் செல்வதற்காக இந்த பயணத்தை தொடர்கின்றோம். இதுக்கு ஆதரவு தந்த அனைத்து உறவுகளும் வரிசை கிரமமாக இந்த திட்டப்பூர்வாவிலே இருந்து செம்மணி வளைவு வரைக்கும் செம்மணி மனித புதகுழி வரைக்கும் செல்வதற்கான ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தந்துதவ வேண்டும் என்று அன்பாக வேண்டுகின்ற இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் தாய்மார்களாகிய நாங்கள் எங்களோடு எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை பயணிக்க வேண்டி வேண்டும் 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 கொடூர யுத்தம் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட கட்டுவாகலிலே வைத்து கையளிக்கப்பட்ட ஓமந்தை சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே குப்பு வந்து இழுத்து செல்லப்பட்ட குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட சிறார்களுடன் கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட வேண்டும் வேண்டும்
வடக்கு கிழக்கிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் இன்றைய தினம் சர்வதேச நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்திலே போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான பேரணிகள் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்காவில் இருந்து செம்மணி புதைகுழி வழியாக இடம்பெற இருக்கிறது. அதேபோல மட்டக்களப்பிலே கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரை இடம்பெற இருக்கிறது. இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் கிட்டுப்பூங்காவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் வடக்கினுடைய 5 மாவட்டங்களிலும் இருந்து இணைந்து கொள்வதோடு யாழ்ப்பாணம் மற்றும் தமிழர் தாயகத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் தமிழ் உறவுகள் உணர்வோடு கூடி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் கையளிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் அங்கே மற்றும் புதைகுழிகளுக்கு நீதி வேண்டும் போன்ற கோஷங்களும் தமிழர்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் இன்றைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நாளிலே இடம்பெறுகிறது. யாழ்ப்பாணத்திலே இருந்து கிட்டுப்பூங்காவிலே இருந்து பயணிக்கக்கூடிய செம்மணி வரையாக பயணிக்கக்கூடிய இந்த பேரணியில் இருந்து ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக பிரியங்கன் பாக்கியரத்தினம்.
யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகளாகிவிட்ட இந்த நிலையிலே எங்கள் தமிழ் உறவுகள் என்று தொடர்ந்து காணாமல் போன உறவுகள் இந்த 15 ஆண்டுகளாக தமிழர் தாயகம் எங்கும் மாதத்திலே 2-3 போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அந்நியர்கள் பெரியோர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர் தாயகத்திலே நடத்தி வருகின்ற இந்த போராட்டங்களிலே இன்றைய போராட்டமானது இந்த சிங்கள அரசுகளை ஒரு உலுக்கி சர்வதேச நீதி விசாரணை வேண்டுமென்று கோரி 15 ஆண்டுகளாக அவர்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகின்ற இந்த இடத்திலே இந்த 15 ஆண்டு காலத்திலும் 5 ஜனாதிபதிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இந்த 5 ஜனாதிபதிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள். அவர்களின் காதுகளிலே செவிகளிலே கேட்கவில்லையா இந்த தாய்மார்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்கே, எங்களுடைய உறவுகள் எங்கே என்று இந்த வீதிகள் தோறும், இந்த தெருக்கள் தோறும், கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பிள்ளைகள் வர வேண்டும், எங்கள் உறவுகள் எங்களோடு இணைய வேண்டும், அவர்கள் எல்லாம் நாங்கள் விசாரித்துவிட்டு நாங்கள் விடுவிப்போம் என்ற அந்த நம்பிக்கையிலே ஓமந்தையிலே எங்கும் பல இடங்களிலே இராணுவத்திடம் கையளித்த அந்த உறவுகளை இன்று கேட்டு விசாரணை செய்யுங்கள் என்று கோரி ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் பெற்றோர்கள் இந்த வடக்கு கிழக்கு தாயகம் எங்கும் 15 ஆண்டுகளாக கண்ணீர் மல்க வேதனை துடிக்க துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று 5 கிலோமீட்டர் தூரம் வரையிலே இந்த போராட்டத்தை இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் இன்று உயிர் துடிப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை காணாமல் போனவர்களின் பெற்றோர்கள் உறவுகள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கண்ணீர் மல்க வெதும்பி அவர்கள் தங்கள் உயிரை மாற்றிக் கொண்டார்கள். இந்த 15 ஆண்டுகளிலே மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், அடுத்து வந்த மைத்திரியாக இருக்கட்டும், இன்றைய ஜேஏபியின் முக்கிய பிரமுகரான அனுராகுமார திசாநாயக்காவின் ஆட்சியாக இருக்கட்டும், இவர்களுக்கான விடுதலையை, இவர்களுக்கான உண்மையான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கோ விசாரணை நடத்துவதற்கோ இந்த 5 சிங்கள ஜனாதிபதிகளும் என்று வரை முடியாமல் இருக்கின்றது என்று சொன்னால், உண்மையாக இந்த விசாரணை நடத்தப்படுமாக இருந்தால் இன்றைய இந்த சிங்கள அரசு 5 அரசுகளும் சர்வதேசத்துக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். குற்றவாளிகள், இராணுவத்திலே குற்றவாளிகள் அனைவரும் நீதிக்கு முன்னிறுத்தப்பட வேண்டும். இப்படியான விசாரணைகள் வருகின்ற பொழுது சிங்கள அரசுகள் எல்லோரும் பதில் சொல்லியாக வேண்டும், சிங்கள இராணுவம் பதில் சொல்லியாக வேண்டும். இதற்கான ஒரு முடிவு எட்டப்படும் அந்த நம்பிக்கையோடு இந்த தாய்மார்கள் பெற்றோர்கள் எல்லோரும் இன்று தமிழர் தாயகம் முழுவதிலும் வடகிழக்கு மாகாணத்திலே இணைந்து சமகால நேரத்திலே இந்த கொதிக்கின்ற வெயிலிலே கொதிக்கின்ற மனோநிலையிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக என்றோ ஒரு நாள் இந்த உண்மை வெல்லும். அவர்கள் விடுகின்ற கண்ணீர் வேதனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இந்த அனுராகுமார திசாநாயக்க அரசு இதற்கான ஒரு முடிவை சொல்லியே ஆக வேண்டும். அந்த நம்பிக்கையோடு இந்த போராட்டம் என்று செம்மணி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையான விசாரணை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், விசாரணையின் மூலம் நீதி பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கை ஊடாக இவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் எங்கள் பக்கம் நிற்பான் என்று நாங்கள் நம்புகின்றோம்.
காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களை முன்னிலைப்படுத்தி காணாமல் ஆக்கப்பட்ட மனிதனுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து புகைப்படங்களுடன் தங்கள் உறவினர்களை தேடிக்கொண்டிருக்கும் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களின் பின்னால் மனிதனுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
பண்ணாது அங்கே வச்சுருந்தேன் இவருடைய இவர்களுக்கு தீர்வு வழங்குவார்கள் எண்ணமில்லை. நாங்கள் எல்லாருமே நான் நினைக்கின்றேன் எங்கள் கிழக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றோம். அனைவரும் வருத்தமாக இந்த 11 ஆண்டு 16 ஆண்டுகளாக அலைந்து இறக்கும் நிலையில் இருக்கின்றோம். இறக்கின்ற பொழுதாவது நம்முடைய பிள்ளைகளுடைய செய்தியை தங்கள் காதுகளில் கேட்டு இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். உண்மை கண்டறியப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்க வேண்டும். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். நம்முடைய மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதியினூடாக தமிழ் சமூகம் இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சொந்தமாக மாற வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நாங்கள் இறுதி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சர்வதேசத்தை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம். தயவு செய்து நாங்கள் அரசாங்கங்களுக்கு தீர்வு கொடுத்த போதும் அறிக்கையிலிருந்து அனைத்து அறிக்கைகள் எல்லாருமே சொன்னாலும் நாங்கள் அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. எனவே தயவு செய்து சர்வதேச மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முறையாவது சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையில் டெவலப்மெண்ட் கூட்டத்தில் பிரச்சனைகளை முன்கொண்டு வர வேண்டும் என்று